பேரன்பு கொண்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி எதற்கான காணொளி பாத்தீங்கன்னா, இந்த மாதம் மிக முக்கியமான மாதம். எல்லா மாணவர்களுமே ஓய்வுல இருக்கிற மாதம். இந்த மாதத்துல நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 3-4 கோர்சஸ் ஒரே பேக்கேஜ்ல கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேரண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் அட்மிஷன் டைத்துல நான் என்னிட்ட வந்து பேசும்பொழுது, சார் என் பையனுக்கு இங்கிலீஷ்ல கிராமட்டிக் மிஸ்டேக் இருக்கு சார், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாவே இல்ல, பிரசன்டேஷனே கிடையாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எழுதுறான், தமிழ் சுத்த மோசம் சார், ரீட் பண்ணவே தெரியல, தமிழ்நாட்டுல தான் வாழ்றோம், தமிழ் ரீட் பண்ணவே தெரியல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, திக்கி திணறி வாசிக்கிறான், தப்பு தப்பா எழுதுறான், மார்க்கே வரமாட்டேது. அதை விட கொடுமை, மேக்ஸ்ல சுத்தமா பேசிக் நாலேஜே இல்ல சார், டேபிள்ஸ் கூட தெரியல, எதுவுமே போட மாட்டான், மேக்ஸ் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கான், பேசிக்காவே மேக்ஸ் கத்துக்கல, இப்படின்னு பல பேரண்ட்ஸ் சொல்லதான் செய்றீங்க. நாங்களும் பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனலைஸ் பண்றோம். 10th 11th 12th படிக்கிற பசங்கள் கூட இந்த பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். இந்த மாதிரி பிரச்சனைகளை நார்மலா ஜூன்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் சரி பண்ணவே முடியாது. ஏன் தெரியுமா? இந்த ஜூன் டு ஏப்ரல்ன்றது ஸ்கூல்ல இருக்கிற போர்ஷன், ஸ்கூல்ல இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கு ரெடி பண்ணவே நேரங்கள் சரியா இருக்கு. நான் பல பேரண்ட்ஸ்க்கு அதை சொல்லி இருப்பேன். இப்ப ஜூன் மாசம் வந்த உடனே என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் வீக் யூனிட் 1, அந்த யூனிட் 1ல இருக்கிற போர்ஷன்ஸ் எக்ஸாம் நடத்தி உடனே எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம அந்த எக்ஸாமுக்கு, ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு, கிளாஸ் ஒர்க்குக்கு, இதுக்குதான் அந்த ஜூன்ல இருந்து நம்ம பண்ண முடியும். ஆனா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இந்த கிராமட்டிக் மிஸ்டேக், ரீடிங்ல இருக்க ப்ராப்ளம், மேக்ஸோட பேசிக் ப்ராப்ளம்ஸ் தெரியல, இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மே மந்த் கடவுளே கொடுத்திருக்காரு. இந்த வாய்ப்பை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கணும். நான் திருப்பி ரொம்ப தெளிவா சொல்றேங்க. திருப்பி ஜூன் மாசத்துல வந்து அட்மிஷன் டைத்துல வந்து, சார் பேசிக்கா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சார், தமிழ் வாசிக்கவே மாட்டான் சார், எழுதவே மாட்டான் சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றான் சார், இங்கிலீஷ்லாம் ரொம்ப மோசம் சார், ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு கேவலமா இருக்கு சார், கிராமட்டிக்லாம் ரொம்ப தப்பு பண்றான் சார் அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்க சொல்லாம இருக்கணும்னா இந்த 25 நாட்கள், இன்னையில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த 25 நாள் கிளாஸ்க்கு தாராளமா அனுப்பலாம். இதுல உங்களுக்கு பேசிக் மேக்ஸ்ல இருக்கிற ட்ரிக்ஸ், மேக்ஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ், ரூட், டிவிஷன், இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே, நார்மலா இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே, தமிழ் ரீடிங், ரைட்டிங், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா வர்றதுக்கு, இங்கிலீஷ் ரீடிங், ரைட்டிங், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா வர்றதுக்கு, அது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா 1-2 எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஆஃப் கோர்சஸ் எல்லாம் கொடுத்து மொத்தமா பேக்கேஜ்ல இது தரும். நீங்க வெளியில எல்லாம் போனீங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கே 3000-4000 கேட்பாங்க. நம்ம எல்லாத்தையுமே ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் தமிழ், ரீடிங், ரைட்டிங், ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் எல்லாமே சேர்த்து, மேக்ஸோட எல்லா மெத்தட்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே சேர்த்து 3000 பேக்கேஜ் 25 நாளுக்கு மட்டும் கொடுக்குறோம். எல்லாருமே இந்த 3000 பேக்கேஜ் இன்க்ளூடிங். இதுக்கு வயசு வரம்பே கிடையாது, யாரு வேணாலும் படிச்சுட்டு போலாம். இப்ப 12th முடிச்சுட்டு போறவங்க கூட இதை படிக்கலாம், 12th முடிச்சுட்டு வெளியே போறவங்க கூட இந்த கோர்ஸ் வந்து படிச்சுக்கலாம். வெறும் டெய்லி டியூஷன் மாதிரி 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிடையாது, 5:30 மணில இருந்து 7 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் ஒரு பேட்ச் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஒரு பேட்ச் இருக்கு. ஓகேவா? மொத்தம் 2 டீமா நீங்க இதை படிக்கலாம். அதனால தயவு செய்து இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் திருப்பி காலேஜ் போயிட்டோ, ஸ்கூலுக்கு போயிட்டோ, இல்ல ஸ்கூல் ரீஓபன் ஆனதுக்கு அப்புறம் இதே பிரச்சனையை சொல்லிட்டு தயவு செய்து வராதிங்க. இப்பயே வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க. இந்த பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.